Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டெலிஷியஸான நாட்டு கோழி குழம்பு. இத வந்து 2 in 1 ரெசிபியா செஞ்சிருக்கேன். சிக்கன் சால்னா and சிக்கன் குழம்பா. இது நெய்ச்சோறு, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை எதுக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். இதுக்கு நான் ஒரு நாட்டு கோழி எடுத்துர்க்கேன். 700 grams இருந்தது. அதுல 2 tablespoon curd, ஒரு full lemon juice, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு half an hour அளவுக்கு ஊறதுக்காக. இப்போ மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். அதுல 2 tablespoon அளவுக்கு மல்லி சேர்த்திருக்கேன். அது கூட 1 tablespoon அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 teaspoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 teaspoon அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கிறதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திருக்கேன். ஒரு 7 ல இருந்து 8 அளவுக்கு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா 1 teaspoon அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூடவே ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு பே லீஃப் சேர்த்திருக்கேன். அப்புறம் அது கூடவே 2 சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன பட்டை, அப்புறம் இது ஜாவித்ரி குட்டி பீஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படின்னா கருகிரும். லைட்டாக வாசனை வர அளவுக்கு கொஞ்சமாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது கூட 6-7 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது சமைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 tablespoon அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 3 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் பூண்டோட பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போது நான் இப்போது ஒரு 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நல்ல வாசனைக்கு நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் அண்ட் அரோமாக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பழுத்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அது வந்து இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா 2-3 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காரத்துக்கு நான் 1 tablespoon அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு இது சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரசாரமான ஒரு கிரேவின்றதுனால காரப்பொடி தாராளமாக போட்டுக்கலாம். இது கூட உப்பு போட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இது சிக்கன் மாதிரி இல்லாமல் நாட்டுக்கோழின்றதுனால இது இன்னும் கொஞ்சம் வேகிற டைம் எடுக்கும். இப்போது ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு கை அளவுக்கு தேங்காவும் கொஞ்சம் கேஷ்நட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையில் பயங்கர ஃப்ராக்னண்ட்டாக இருக்குது நம்மளோட சிக்கன் கிரேவி. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அண்ட் கேஷ்நட் பேஸ்ட்டை இது கூட சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுனால இன்னுமே எக்ஸ்ட்ராவான அந்த ரோட் சைடில் வாங்குகிற பரோட்டா சால்னா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு இதில். இப்போது இது சேர்த்துட்டு 1-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ண போகும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.